பிரைஸ் லார்ட். கர்த்தர் இந்த காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருப்போம், முழங்கால் படிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த விளைக்காக நம்ம சோத்திரப்பா, நம்ம துதிக்கிறப்பா, மகிமைப்படுத்துறாஜா. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வெளியிலே எங்களை தாழ்த்தி தரப்பா. எங்கே நாமத்திலே 2-3 பேர் குடியிருக்கிறார்களோ அவள் நடுவில் இருக்கிற சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் குடியிருந்திரும்போது எங்கள் நடுவில் இருக்கிறவராகவே இருக்கிறபடியாக நன்றியோடுமை துதிக்கிறங்க தேவை. ஆண்டவரே, எங்கள் ரட்சகர் எங்களோடு இருக்கிறதுக்காக சோத்திரப்பா, எங்கள் மீட்பர் எங்களோடு இருக்கிறதுக்காக சோத்திரப்பா, எங்களை ஆற்றுகிறவர் எங்கள் தேற்றுகிறவர் எங்களோடு இருக்கிறதுக்காக சோத்திரப்பா, எங்களை பலப்படுத்துவர் எங்களோடு இருக்கிறதுக்காக சோத்திரப்பா, எங்களை ஆசிரியக்கிறவர் எங்களோடு இருக்கிறதுக்காக சோத்திரப்பா. ஆண்டவரே, எங்கள் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவர் எங்களோடு இருக்கிறதுக்காக சோத்திரப்பா. தேவனுடைய ராஜ்யம் எங்களிடத்தில் வைத்ததுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. நான் ராஜ்யத்துக்குடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறங்க தேவை சோத்திரப்பா. உங்களுடைய பிள்ளைகள் அப்பா துதிக்க சோத்திரம் பண்ண மகிமைப்படுத்தும் போது நீர் மகிமைப்படுறதுக்காக சோத்திரப்பா. பாடலுக்காக சோத்திரப்பா, சோத்திரப்பா. ஆராதனை பகுதிக்காக சோத்திரப்பா. இந்த வார்த்தைக்காக சோத்திரப்பா. வார்த்தையை மகிமைப்படுத்தும், வார்த்தை நிறைவேற்றுங்கப்பா. அன்றைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை மேலும் நம்முடைய கிருபை இருக்கட்டும், நம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும், நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், அரவணைத்துக் கொள்ளும்படி காட்சி பெறுப்பா. ஒவ்வொரு ஆசிரியை எல்லா துதி கனம் மகிழ்வுக்கு சுத்திரம் இயேசு கிறிஸ்து ரத்தம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்கார்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீ. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு கூடவே இருக்கிறீ. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீ. கலங்கலப்பா,
புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை பாதுகாப்பார். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாய் நின்றும் அவர் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாய் நின்றும் அவர் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்து கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோர பயங்கர காற்றடித்து கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். சுவாசத்தால் நீதிமான் பிழை வறட்சி மிகுந்த காலத்தில். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பார் வறட்சி மிகுந்த காலத்திலும். பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர் நாம் நிற்பதால் அசைந்திடா. பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல்,
உன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றேன். ஏகி பறந்திடும் பக்தரோடு இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றேன். ஏகி பறந்திடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே ஜெய கம்பீரமே உனக்குண்டே. சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே ஜெய கம்பீரமே உனக்குண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டு காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்தும். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஏழையுன் ஆத்தும பாதாளத்தில் என்றும் அழிந்திட விட்டுவிடார். ஏழையுன் ஆத்தும பாதாளுக்கு என்றும் அழிந்திட விட்டுவிடார். தம் சமூகம் நித்திய பேரின்பமே, சம்பூர ஆனந்தம் பொங்கிடுமே. தம் சமூகம் நித்திய பேரின்பமே, சம்பூர்ண ஆனந்த பொங்கிடுமே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதா வீட்டில் ஜொலிக்கும். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதா வீட்டில் ஜொலிக்குதே. நேர்த்தியான இடங்களில் உந்த நித்திய பங்கு கிடைத்திடுவே. நேர்த்தியான இடங்களில் உந்த நித்திய பங்கு கிடைத்திடுவே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு
அன்பு நிறைந்தவர். வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் இடது கை என்ற தலையின் கீழ் இருக்கும், அவள் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என்ற தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கில் வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா இயேசு நல்லவர் ஆண்டவரே, இயேசு நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நன்மை செய்கிறதுமாய் சுற்றி திரிகிற தேவன் அப்பா. ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரமோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிங்க. நாம் ஒருமித்த ஒரு நாமத்தை உயர்த்துவோமாக. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வார்த்தை உண்மை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, புதுமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, புதுப்பா ஸ்தோத்திரம் அப்பா, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மகிமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மனவாளரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இதயம் உம்மை பாடுகிறது ஆண்டவரே, எங்கள் நாவு உம்மை துதிக்கிறது ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே உன் நாமத்தை சொல்லி முடிக்க முடியாது ஆண்டவரே. நீ செய்த உதவிகள் ஏராளம் தாராளம் ஆண்டவரே, அதை விவரிக்க முடியாது அப்பா. ஆண்டவரே நீ நல்லவராகவே இருந்தீர் ஆண்டவரே. அப்பா நீ உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படுகிற தேவன் அப்பா, எங்களோடு கூட உறவாடுகிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ளுகிற அப்பா, ஒரு தகப்பனாய் இருக்கிற, ஒரு தாயாக இருக்கிறவர் அப்பா, மனவாளனாய் இருக்கிறவர் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரமானவர், தோழனாய் இருக்கிறவர், சிநேகிதனாய் இருக்கிறவர், மூத்த சகோதரனாய் இருக்கிறவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரமானவரே. கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கிற வண்ணமாக எங்களை சேர்த்துக் கொள்கிறானே, கழுகு தன் பட்சிகளை அப்பா பறந்து சுமக்கிறது போல, பறந்து காக்கிற பட்சிகளை போல எங்களை அப்பா எங்களை காத்து தப்ப பண்ணுகிறவர் ஆண்டவரே, எங்கள் பேர் ஆதரவாய் இருக்கிறவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்திலே அப்பா காணும்படியாக, இந்த 5வது மாதத்திலே அப்பா பிரவேசிக்கும்படியாக, இந்த 5வது மாதத்தில் ஆண்டவரே அப்பா நீர் உன்னதத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, நீர் கொடுக்கிற சமாதானம் ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற ஒன்று அல்ல அப்பா, நீர் கொடுக்கிற சமாதானவரே, பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த மாதத்தை எங்களுக்காக ஏற்படுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்காக ஏற்படுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது நீர் உண்டாக்கின நாள் ஆண்டவரே, நாங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறுகிற ஆண்டவரே, நாங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறுகிற ஆண்டவரே. என் ஆத்துமா கர்த்தரை உயர்த்தும் அப்பா, என் இதயம் அவரை போற்றும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாங்கள் கேட்டது போல எங்கள் உள்ளந்திரியங்கள் நம்மை துதிக்கிறது ஆண்டவரே, எங்கள் இருதயத்தினால் முழு இருதயத்தோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, முழு பலத்தோடு நம்மை துதிக்கிற ஆண்டவரே அப்பா, முழு சிந்தையோடு நம்மை துதிக்கிற ஆண்டவரே அப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலையை மறந்தாண்டவரே, எங்களுடைய இடத்தை மறந்தாண்டவரே, நாங்கள் இருக்கிறதை மறந்தாண்டவரே அப்பா சோதரப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர்ந்தாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் அனுபவித்தாண்டவரே அப்பா. உமக்கு சோதரப்பா, உம்முடைய சமூகம் நித்திய பேரின்பமாய் இருக்கிறது ஆண்டவரே அப்பா. உமக்கு சோதரப்பா, உம்முடைய சமூகம் ஆனந்தம் நித்திய பேரின்பமாய் இருக்குன்னு சொல்லும் போல அப்பா, அந்த ஆனந்தத்துக்குள்ளாக வருகிறோம் ஆண்டவரே, அந்த பேரின்பத்துக்குள்ளாக வருகிற ஆண்டவரே. அந்த நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும் என்று சொன்னீரே, அந்த கம்பீர சத்தத்திற்கு நேராக, அந்த கூடாரத்துக்கு நேராக வருகிறோம் ஆண்டவரே. தீங்கு நாளில் அவர் தம்மை எங்களை கூடார மறைவில் மறைத்துக் கொள்வார் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படியாக அப்பா சோதரப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட பூட்டப்பட்ட நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்று சீஷர்கள் அப்பா பூட்டப்பட்ட வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் அங்கே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அப்பா உயிர் தெழுந்த வல்லமையை காண்பித்த தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவரே பூட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலும், இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அவர்கள் இடத்திலே வந்து நின்று அவருடைய குடும்பங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவீராக ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் என்று சொல்லுவீராக ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருக்கும் சமாதானம் என்று சொல்லுவீராக ஆண்டவரே அப்பா. யெகோவா ஷாலோம் ஆண்டவரே, நீ சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, முற்று முடிய ரட்சிக்க வல்லவர் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக குற்றமற்றதாக பாதுகாத்துக் கொள்ள வல்லமையுள்ள தேவனாகிய என் தேவன் ஒருவர் நீர்தான் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்து நிற்கும் என்று சொல்லி கேட்டது போல ஆண்டவரே சோதரப்பா சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவரே கடந்த 4 மாதங்கள் முழுவதுமாக ஆண்டவரே கர்த்தர் அப்படியாக நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக போஷித்து வந்தீர் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக பாதுகாத்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக ஆண்டவரே பராமரித்து வந்தீர் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக சுகமுக்கு பலன் ஜீவன் ஆரோக்கியம் தந்து கர்த்தர் அப்பா சோதரப்பா அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வியாதிக்கு விலக்கி ஆண்டவரே. அப்பா எங்களை மறக்கவில்லை ஆண்டவரே. நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை பால் கொடுக்கிற ஆண்டவரே தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் ஆண்டவரே நான் உன்னை மறக்கவில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. மறவாமல் நினைக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் பெயர்களை உடைய புஸ்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பெயர்கள் அப்பா எங்களை உடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார் ஆண்டவரே. கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இரவும் பகலும் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்துகிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை என்று சொல்லி எங்கள் போக்கிலும் மரத்திலும் ஆண்டவரே எங்கள் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே என் தேவனுடைய பிரசன்னமே என் தேவனுடைய மகிமை என் தேவனுடைய அனுக்கிரகம் என் தேவனுடைய அருள் என் தேவனுடைய கிருபை என் தேவனுடைய இரக்கம் என் தேவனுடைய பராமரிப்பு. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்லுமா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. உதவி செய்த தேவனே எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எங்களை காண்கிற தேவனே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. எனவே உமக்கு நன்றி நன்றி ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. உணர்ந்து சொல்லுவோமா. தடைகளை உடைத்தீரையா. தள்ள
விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. ஐயா, வசனத்தினால் தேற்றுகிறவரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொல்லுமா நன்றி ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, உமக்கு நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீரே. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீரே. ஊழியம் செய்வதற்கு போதுமான பலன் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. ஊழியம் செய்வதற்கு போதுமான பலன் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. உணர்ந்து சொல்லுவோமா, மனதார நன்றி சொல் ஐயா. இந்த காலை வேளை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி கோடி 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 கோடி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வேதனை இருக்கிறது, எங்களுக்கு பாடு இருக்கிறது, எங்களுக்கு சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்பாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது அதற்கு கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவனே, எங்களுடைய பலவீனங்களிலே உடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது என்று சொல்லுகிற தேவனே, எங்களை பலப்படுத்துகிறவரே, சோர்ந்து போனவருக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தையும் பெருக செய்கிற கர்த்தர் நீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் உலகம் நிலை குலைந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அப்பா
நாங்கள் இருக்கிற இடமானவர் நிலை குலைந்து போய் கொண்டிருக்கிற எங்கள் நம்பிக்கையின் அஸ்திவாரங்கள் உடைந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஐயா நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் அப்பா, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில இத்தனை நாட்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எங்கள் சுய பலத்தினால, எங்கள் பலத்தினால, எங்களுடைய பராக்கிரமத்தினால, எங்கள் சம்பாத்தியத்தினால, எங்களுடைய காரியங்கள்னால எங்களை பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி அப்பா ஆண்டவரே எங்கோ ஐயரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாங்கள் சொன்னா கூட ஆண்டவரே நாங்கள் அதை முழுமையாக ஆண்டவரே அனுபவிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாட்கள் அப்பா நீர் இது யார் என்பதை எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. என் தேவன் யார் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. என் ராஜா யார் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. என் தகப்பன் யார் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. என் அப்பா பரம வைத்தியர் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. என் அப்பா சமாதானக்காரர் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறீர் ஐயா. என் தேவன் போஷிக்கிறவர் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. எனக்கு பலனா இருக்கிறவர் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. அப்பா இந்த நாட்களிலும் நீர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, அப்பா உம்முடைய பலன் என்ன என்பதை புரிந்து கொள்ள, உம்முடைய பராக்கிரம் என்னதென்பதை புரிந்து கொள்ள கிருபை பாராட்டினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோசுவா ஆண்டவரே அவன் சோர்ந்து போகும் பொழுது, அவன் திகைத்து நிற்கும் பொழுது, அவன் கலங்கி நிற்கும் பொழுது ஆண்டவரே நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா அப்படியாக சொல்லி ஆண்டவரே பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த தேசத்தை உன் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பாய் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் அப்பா இது எப்படி செய்ய முடியும் என்று நேரத்தில் அப்பா ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஒருபோது கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் அப்பா. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எரிகோ கோட்டை வந்தால் ஆண்டவரே, யோர்தான் நதி வந்தால் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, 31 ராஜாக்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் ஒருபோது கைவிடவில்லை அப்பா, நீர் ஒருபோது கைவிடவில்லை ஆண்டவரே. கர்த்தர் அவனுக்கு சொன்னதின்படியாக அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கப்படுவாக என் கர்த்தர் அவரோடு கூட இருந்து ஒருபோது கைவிடவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஆண்டவரே தன் ஜீவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இதோ அபிஷேகம் பண்ணப்படாத ஒருவன் ஆண்டவரே, அபிஷேகத்தை இழந்த ஒருவன் ஆண்டவர் துரத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்பா கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், கர்த்தர் என் பாங்கும் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிரு. தீங்கான அதோ சங்கீதக்காரன் சொல்ல, தீங்கு நாளில் எப்படி ஆசிரிப்பு கூடாரத்திற்கு நான் ஓடி வருகிறேன், தேவனே ஒருவரே நீ சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறது போல. ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு யார் உண்டு என்று கலங்கின நேரங்கள் அப்பா நீ ஒருவரே எங்களுக்காக அப்பா ஸ்தோத்திரப்பா எங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. அந்த விதவை ஆண்டவர் நாயின் ஒரு விதவை அப்பா எனக்கு யாரும் இல்லை என்று அழுது கொண்டு வரும்பொழுது அழாதே என்று சொல்லி அப்பா அழாதே என்று சொல்லி ஆண்டவரே மரித்து போனவருடைய வாலிபனை உயிரோடு எழுப்பின வல்லமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா
ஹalleluya. மகு சோதரப்பா, மகு சோதரப்பா, மகு சோதரமானவரே, மகு சோதரிக்கிற கர்த்தாவே, மகு சோதரப்பா, மகு சோதரப்பா. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. வார்த்தை தேவனே, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர், புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர், புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைத்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. சேர்ந்து சொல்லுமா, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்று சொன்ன தேவனே, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஒருபோதும் உன்னை கைவிடவில்லை, ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். ஒரு விசை கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம்.
சொன்ன தேவனே, நன்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்தில் அக்கினி சூழாய் பயமே நான் பெலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை, என்றுரை செய்தவரை ஆவியில் ஆராதனை. Hallelujah. Praise the Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர் திறந்த நாளின் காலை வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாதங்கள் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, எங்களை பராமரித்து, எங்களுக்கு பலன் தந்து, சுகம் தந்து, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, வியாதிக்கு விலக்கி, ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை பாதுகாத்து கொண்ட தேவனே, இந்த 5வது மாதத்தின் துவக்கம் முதற்கொண்டு ஆண்டவரே, கர்த்தர் அப்படியாக நடத்தி கொண்டு நடந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னதங்களுள்ள ஆசீர்வாதங்களாலே எங்களை ஆசீர்வதித்திருக்கிற எங்கள் தேவனப்பா, உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு சமாதானத்தை எங்களுக்கு தராமல் உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று சொல்லி இந்த வருஷத்தின் துவக்கத்திலே எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்ததை நாங்கள் ஒரு விசை கூட நினைவு கூர்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் சோர்ந்து போனால், கலங்கி நின்றாலும் ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்கு மருந்தாயிருந்து, உடைய வார்த்தை எங்களுக்கு உற்சாகமாயிருந்து, உடைய வார்த்தை அப்பா எங்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய திருச்சபையோடு கூட எங்களோடு கூட ஆண்டவரே, உடைய நாமத்தை எங்கெங்கு யார் 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 உயர்த்தி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் உன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், கர்த்தர் அவர்கள் இருக்கிற இடத்தில் வந்து நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சோத்திரம் சொல்லுகிறோம் அப்பா, உமக்கு சோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. இந்த நாளில் கர்த்தர் ஆண்டவரே, இது எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரப்பா, எங்கள் உள்ளங்களுக்கு எங்கள் இருதயங்களுக்கு மருந்தாக அப்பா, சோத்திரப்பா, எங்கள் ஆத்துமாக்களுக்கு சிற்றையாக ஆண்டவரே, எங்களுடைய கால்களுக்கு தீபமாக, எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாக உடைய வசனம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க ஆண்டவரே. வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக்கும் என்று சொன்னீரே, அப்படியாய் கர்த்தர் நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தங்களுடையவைகளை உமக்கென்று ஆண்டவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனும் ஆகாரத்தையும் தருகிற தேவன் உடைய பிள்ளைகளை உச்சித கோதுமையினால சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதியான காரியங்களை ஆண்டவரே உம்மிடத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அப்படியே முழங்கால் படித்த வண்ணமாக நாம் சொல்லுவோம்.
பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. நாம் யாரும் நம்முடைய வேதாகமத்தை திறந்து சங்கீதத்தின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 40ஆம் சங்கீதம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலிலிருந்து நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்தவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாக தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாத படிக்க நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேன். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமையிலும் அதிகமாய் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தள்ளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரம். என் பிராணன் அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. என் பேரில் ஆ என்று சொல்கிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவருக்கும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புவர்கள் கர்த்தருக்கு மகிமுண்டதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறதுமா இருக்கிறேன். என் தேவனே தாமதியாதையும். பிரைஸ் லார்ட். விசேஷ அறிவிப்புகள். இன்று மாலை ஃபேஸ்புக்கில் மாலை 6 மணிக்கு ஆராதனை நடைபெறும். யூடியூப்பில் அதே ஆராதனை 8 மணிக்கு நடைபெறும். அது மாத்திரமல்ல, இந்த வாராந்திர கூட்டங்கள் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி ஃபேஸ்புக்கில் 5 மணிக்கு, வியாழக்கிழமை ஜெபம் ஃபேஸ்புக்கில் 5 மணிக்கு, வெள்ளிக்கிழமை உபவாஸ் ஜெபம் ஃபேஸ்புக்கில் 5 மணி நடைபெறும். அந்த புதன் வியாழ் வெள்ளி ஆகிய அந்த தினங்களில் யூடியூப்பில் மறுபடியுமாக அந்த ஆராதனைகள் மாலை 7 மணிக்கு மறுபடியும் அது ஒளிபரப்பு செய்யப்படும். பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஒரு சின்ன அறிவிப்பு என்னன்னு சொன்னால், நீங்கள் ஃபேஸ்புக்கில் அல்லது யூடியூப்பில் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பார்த்ததை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக அந்த கமெண்ட்டில் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் எப்படி சர்ச்சுக்கு வரும்போது நீங்கள் சோத்திரம் சொல்லிட்டு எங்ககிட்ட பிரைஸ் அலாட் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு கடந்து போவீங்களோ, அதே மாதிரி நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும்போது அதை பார்த்து முடித்த பிறகு அதில் ஒரு பிரைஸ் அலாட்னு சொல்லி கமெண்ட் பண்ணி, யூடியூப்ல இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி அல்லது லைக் பண்ணி எங்களுக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒன்றிணைவோம், ஒன்றாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் அலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே மாதத்தை குறித்து சொல்லும்போது ரொம்ப ஒரு காலத்தில் கடந்த வருஷம்லாம் இத்தனை வருஷமாக பார்க்கும்போது ரொம்ப பிஸியான ஒரு மாதம். இந்த மே மாதம் முழுமையாக சிறுவர் ஊழியத்திலே பங்கு பெறுவதற்காக VBS, CBS, CFC பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் சிறுவர் ஊழியத்தில் பங்கு பெறுவது மிகவும் அவசியமாக இருந்தது. அநேகர் பங்கு பெறுவீர்கள், அநேகர் ஊழியம் செய்கிறவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் இந்த காலத்திலும் பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட வேறொரு ஐடியாக்கள்லாம் நிறைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆக வீட்டிலிருந்தே அவர் குடும்பத்திற்கு VBS நடத்தும்படிக்காக கர்த்தர் பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அதிலே சில பிள்ளைகள் பார்க்கும்போது அங்கே மனப்பாட வசனம் சொல்லி அவங்க வசனத்தை என்ன பண்ணாங்க, இங்கே அனுப்பி வைத்திருக்காங்க. ஆகவே கர்த்தர் சித்தமானால் எப்படியாவது இந்த காரியத்தில் வந்து அதை போடுவாங்க. ஆகவே தொடர்ந்து அதை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எல்லா துதிங்க மகிமை அவருக்கு உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தை கடந்து போவோமாக. உண்மையாகவே இந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னு சொன்னால், தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறார். மெய்யாகவே தேவன் இந்த செலுத்துகிறார். தேவன் வீட்டு இல்லாமல் வேற இல்லை. தேவன் நம்மோடு முகமுகமாக பேசுவார். இந்த ஆராதனை நேரத்திலும் பாடல் நேரத்திலும் இந்த செய்தி நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட 100% ஆண்டவர் இடைப்படுறதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கிற மகிமை அவருக்கு உண்டாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். The book of Mark chapter 5 verse 34. The book of Mark chapter 5 verse 34. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த வார்த்தை மிகவும் ஒரு பழக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் இதிலே ஒரு 3 விதமான ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்க முடியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்துமத்துக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம். இங்கே பார்க்கும்போது, உன் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இது என்ன சொன்னால், இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மகளே, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகளே ஒன்று, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் ஆவிக்குரிய விசுவாசமான வாழ்க்கையிலே எப்படி விசுவாசித்தீர்களோ இயேசு கிறிஸ்து, அந்த விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டது. இரண்டாவதாக பார்க்கும்போது, நீ சமாதானத்தோட போ, உன் ஆத்மா சமாதானமாக இருக்கும். மூன்றாவது பார்க்கும்போது, சரீரத்தில் வேதனை நீங்கி சுகமாயிரு. 3 பகுதிகளை தேவன் இங்கே வைத்துக்கிறார். இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, குறிப்பாக பார்க்கும்போது வேதனை இல்லாத ஒரு சுகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னா சுகத்தில் கூட வேதனை இருக்குதா? இந்த அம்மா பார்க்கும்போது மருத்துவர் இடத்துல தன்னோட பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனையிலே சரீரத்தில் பிரச்சனை இருக்கும்போது எப்படியாவது டாக்டர்ஸ் கிட்ட போனாக்கா சுகம் உண்டாகும் இந்த நிலைமையோடு கூட போயிருப்பாங்க. ஆனால் அப்படி போயிருக்கும்போது அநேக டாக்டர்ஸால வருத்தப்பட்டாங்க, மிகவும் வருத்தப்பட்டாங்கன்னு பார்க்கிறோம். 25வது வசனத்திலே வாசிக்கும்போது, 25வது வசனம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25, 26, 29 வசனங்களை பார்க்கும்போது, 25 the book of Mark chapter 5 verse 25, 26 and 29 இந்த வசனத்திலே பார்க்கும்போது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. பேர் பார்த்தீங்களா, இந்த அம்மாவுக்கு பேர் கிடையாது, ஆனா வேதனை தான் இருக்குது. பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீ. அது மாத்திரம் இல்ல, என்ன சொன்னால் சஃபரிங், மிகுந்த உபத்திரப்பட்டு கொண்டுகிற, பார்க்கும்போது மிகுந்த பாடுபட்டு கொண்டுகிற, வேதனைப்பட்டு கொண்டுகிற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறார்கள். 26வது வசனத்திலே பார்க்கும்போது, 26வது வசனத்திலே வாசிக்கும்போது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ஏற்கனவே சஃபரிங், பாடு இருக்குது, மிகவும் வருத்தப்பட்டு, ட்ரபிள், பெரிய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும், எவ்வளவுக்கு தங்கிட்ட இருந்துச்சோ எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும்
கொஞ்சம் கூட குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டாங்க. கடைசியில் பார்க்கும்போது அதிக வருத்தப்படுகிற போது, இனி அவங்க கிட்ட காசு இல்லை, இனி அவங்க கிட்ட பிரச்சனையாச்சு, பிரச்சனை மேல பிரச்சனை. நீங்க இது மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டத்து மேல கஷ்டம், உபத்திரத்து மேல உபத்திரம், பாடுக மேல பாடு. இது விவரிக்க முடியாது. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அந்த அம்மா பற்றி எழுதப்பட்டது நம்முடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்படலை. ஆனால் நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியக்கூடியதாக இருக்குது. ஆகவே மோர் பெயின், அதிகமான வேதனை, அதிகமான வலி அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அடுத்ததாக பார்க்கும்போது 29வது வசனத்திலே வாசிக்கும்போது, 29வது வசனத்திலே வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, 29வது வசனம், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிடுது. 29வது வசனத்தை பார்க்கும்போது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. யோசிச்சு பாருங்க, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு பார்க்கும்போது, ஆங்கிலத்தில் பல்வேறு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது. அது ட்ரை ஆயிடுச்சு. அந்த ஈரப்பாய் அந்த வேதனை தாங்க முடியல, அசிங்கமாக இருந்தது, அசுத்தமாக இருந்தது, பிரச்சனைக்குரியதாக இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, பிற்பாடு பார்க்கும்போது அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். ஒன்று, 2 வித உணர்வு அங்கே இருக்கிறது. வாழ்க்கையிலே இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. 2 வித உணர்வு. ஒன்று வேதனையின் உணர்வு, இன்னொன்று ஆரோக்கியத்தின் உணர்வு. ஒன்று வேதனையின் உணர்வு, இரண்டாவது ஆரோக்கியத்தின் உணர்வு. இந்த வேதனையின் உணர்வு வருத்தம், மிகவும் வருத்தம், பாடு, மிகவும் பாடு, நோவு, மிகவும் நோவு, அதிகமான நோவு. அப்படி போல பார்க்கும்போது என்ன சொல்ற, முதலாவதாக என்ன சொல்றாருனாக்கா, அவ அலோன். ஒன்று, அவ ஒரு தனிமை ஆயிட்டான். ஏன்னு சொன்னாக்கா, அது ஸ்மெல் இருக்குமா, பேட் ஸ்மெல் இருக்குமா, அந்த ஸ்மெல், அந்த ஒன்று. இரண்டாவது பார்க்கும்போது அவர் தனிமையாக அந்த ஃபீல் பண்றா, தாங்க முடியலையே, எனக்கு யாரும் உதவி செய்ய முடியலையே, ஐ எம் அலோன். அது ரொம்ப தனிமை ஃபீல் பண்றாங்க. இரண்டாவதாக பார்க்கும்போது தன் சரீரத்தில் நாளுக்கு நாள், டே பை டே, அதாவது வீக் ஆகிட்டே இருக்குது, பலவீனம் அடைந்து கொண்டிருக்குது. மூன்றாவதாக அவங்க வாழ்க்கை என்னதாக, அஃப்ளிக்டட், பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனக்கு சரீரத்தில் ஏன் இந்த பாதிப்பு, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே மெய்யான தேவன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த வேதனை தாங்கிக் கொள்ளவே முடியல. அது மாத்திரமல்ல, நான்காவதாக ரொம்ப ஃபீல் பண்றாங்க, சிக்னஸ் குறித்து ஃபீல் பண்றாங்க. அவங்க சிக்னஸ் குறித்து, நான் ஒரு சிக்னஸ் பர்சன், நான் சிக் பர்சன், நான் அது மாத்திரம் வியாதி உள்ள ஸ்திரீயாக இருக்கிறேன், என் வேதனை யாருக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லை, வேற என்ன சொல்றாரு பார்க்கும்போது, ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான ஒரு அனுபவம், என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவம் உலகத்தில் யார் வாழ்க்கையில இல்லை, அப்படிப்பட்ட கசப்பான அனுபவத்தை சொல்றார்கள். இதெல்லாம் வேதனையின் உணர்வு. அது மாத்திரமல்ல, சார்லி, துரதிருஷ்டவசமாக மாறிட்டேன். ரொம்ப சில ஆங்கிலேயர்கள் சொல்வார்கள், ஆங்கிலோடியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை ஹோ சேட். இந்த வார்த்தை கேட்டாலே ரொம்ப சிரிப்பு வந்துடும். அது நல்ல வார்த்தை கிடையாது. ஆனால் ஹோ சேட் அப்படின்வாங்க. அப்படின்னு என்ன, ரொம்ப சேட், துரதிருஷ்டவசமாக ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தப்படுகிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்க்கும்போது, இன்னொரு காரியமா, ஏழாவதாக என்ன சொன்னாங்க, பெயின்ஃபுல், வலி நிறைந்ததான ஒரு அனுபவம். வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. யார்கிட்ட சொன்னாலும் அந்த வேதனை நீங்காது. அந்த யோசிச்சு பாருங்க, அனுதினமும் அந்த வேதனை. எத்தனை வருஷம், 12 வருஷமாக சில நாட்களாக, சில மணி நேரங்கள் இருந்தாலும், அல்லது சில நிமிஷங்கள் நமக்கு வலி இருக்கும். பிரியமானலே, ஒன்றும் இல்லை, டாக்டருக்கு உடம்பு சரியில்லை அப்படி போகும்போது, சில டாக்டர், நல்ல டாக்டர் கேட்பாங்க, ஊசி போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க, ரொம்ப ஜென்டில் டாக்டர். அவங்க சொன்ன பார்க்கும்போது, அப்போ வேணாம் டாக்டர் சொன்னால் நேர் விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல டாக்டர் இங்கே பக்கத்தில் இருக்காங்க, நேர் விருப்பம்னு சொல்லுவாங்க. ஆஹா, இவரை மாதிரி டாக்டர் கிடையாது, ரொம்ப சந்தோஷம். பிற்பாடு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெலாம் பார்க்கும்போது, ஊசி போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்குற கேள்வியே பார்த்தா ஒரு பயமாக இருக்கும், போட்டுக்கிறேன்றது. ஆனால் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனாக்கா, தாங்க முடியல. அங்கே பார்த்தா ஒவ்வொருத்தர் ஊசி போட்டு வருவாங்க. அவங்கள பார்த்தா ஐயோ தாங்கவே முடியல. ஐயோ, அவங்க நெளிஞ்சு வருதும், அவங்க தேய்ச்சிட்டு வருதும், ஏசப்பா எதுக்கு தான் இந்த வேலை,
சில சமயத்தில் ஊசி வேணாம்னு சொல்லிடு, மாத்திரை மட்டும் கொடுத்துருங்க டாக்டர், ஊசி வேணாம். அந்த ஊசி எனக்கு போடுறது பிடிக்காது, அது வலிக்கும். ரெண்டாவதாக பார்க்கும்போது ஊசி இன்னொருத்தருக்கு போடுறது அதுவும் பிடிக்காது. ஐயோ பாவம், இவ்வளோ வேதனைப்படுறாங்களே. ஒரு பிள்ளை நம்ம சபையில் உள்ள பிள்ளை ஆண்டனி ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது பிரசவத்துக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல அந்த வயிறு வலி, அதை போய் நான் பார்த்து ஜோமெல்லாம் பண்ண போனேன். போய் பார்த்துட்டு உடனே அந்த பிள்ளை வந்துட்டு அது வயிறு வலியில் வேதனை துடிக்கும் போது ஓடியே வந்து நின்ட்டேன். அம்மோடு தமால்னு விட்டு ஓடியான்ட்டு. நான் வீட்டில் போய் சொன்னேன். காரணம் என்னென்னா, என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். எதுக்காக என்று பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த வேதனை நம்மளால சகிக்க முடியல. அவங்க படுகிற வேதனை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. என்னுடைய கால்கள் கைகளை இழுத்துக்கும். அவங்க படுகிற வேதனை நான் உணர்ந்தா என் கால்கள் சூப்பி போன மாதிரி ஆயிடும். என் கைகள் அப்படி இழுத்துக்கும். அந்த இருதயம் வலிக்கும், மனவேதனை உண்டாகும். அவங்களுக்குரிய வேதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. யோசிச்சு கொள்ளுங்க, அவங்க மனுஷனுக்கு மனுஷன் வேதனை தாங்கிக் கொள்ள முடியாது. இருந்தாலும் என்னால் அவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது. ஆனா இந்த வேதனைகளை அவர் பார்க்கிறார், கண்ணீரை அவர் காண்கிறார், விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த பாடல் எல்லாம் பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, எட்டாவதாக பார்க்கும்போது அவர் ரொம்ப லைஃப்ல வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஏன் வெக்ஸ் ஆயிட்டாங்க பார்க்கும்போது, அந்த ஸ்திரீ பெரும்பாலும் ஸ்திரீ இல்ல, அவள் தீட்டுள்ள ஸ்திரீ. அவ எல்லாரும் சொல்லுவாங்க அவள் தீட்டுள்ளவ. லேவியராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வாசிக்க வேண்டாம். The book of Leviticus chapter 15 verse 25 to 27. The book of Leviticus chapter 15 verse 25 to 27. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனத்தில் பார்க்கும்போது மிகவும் அந்த வெக்ஸ் சோர்வாக இருந்தது. காரணம் என்னங்க, அவள் தீட்டுள்ளவர். யாரையாவது தொட்டுட்டாங்க, அல்ல அவளை யாராவது தொட்டா அவங்கள தீட்டாயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. ஆகவே யாரும் கிட்ட வர மாட்டாங்க, யாரும் தொட மாட்டாங்க. இந்த அம்மாவும் யாரும் தொடக்கூடாது, யாரும் இந்த அம்மாவை தொடவும் கூடாது. ஏன்னா இந்த அம்மா ஒரு தீட்டு, இந்த அம்மா தீட்டு உள்ளது தொட்டா எல்லாமே தீட்டாயிடும், எல்லாரும் தீட்டாயிடுவாங்க. சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டா இருப்பான். ரொம்ப கொடூரமான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க. மன வேதனை எங்கேயாவது சமாதானம் இருக்குதா பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்ற எல்லா வார்த்தையுமே, ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பிரிச்சு படிச்சு தியானிச்சாதான் இந்த வார்த்தையை விளங்கி கொள்ள முடியும். அவர் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொல்றாரு பார்க்கும்போது, நீ அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பு உண்டாகமா. உங்க விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டாகும், மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டாகும், மிகப்பெரிய விடுதலை உண்டாகும். அது மாத்திரமல்ல, நீங்க ஆண்டவரில் சேர்க்கப்படுறீங்க. உங்க விசுவாசம் பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல், உங்க விசுவாசம் தேவனிடத்தில் உள்ள விசுவாசம், இயேசு கிறிஸ்துவில விசுவாசம், வார்த்தை மேல வைக்கிற விசுவாசம், அது மிகவும் பார்க்கும்போது ஆவிக்குரிய தன்மை. அது இதுதான் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது சொல்றாரு, ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. இதுக்கு முதற்கொண்டு உனக்கு சமாதானம் தான் இருக்கும். இது முதற்கொண்டு உனக்கு சமாதானம். இன்று முதல் நான் உன்னை ஆசிரிப்பேன்னு சொல்றாரு. இன்று முதல் உங்க வாழ்க்கையில பெரிய சமாதானம். இந்த நேரம் முதற்கொண்டு, இன்றுனா இல்ல, இன்றுனா கூட கடை நைட்டெல்லாம் கூட இருக்குது. அதுவே எந்த ஸ்பாட்லே, இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், தொட்ட மாத்திரத்திலே உடனே சமாதான உணர்வு, சமாதானமான ஒரு உணர்வு. அது மாத்திரமல்ல, சொல்றாரு, சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த நேரம் முதற்கொண்டு வேதனை நீங்கி சுகமா இருக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு பார்க்கும்போது, அந்த அந்த டிசீஸ் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, ஒரு தொற்று நோய். இது she was healed of that plague. இன்னொரு விதத்துல இது சொல்லப்படுறது, இது தொற்று நோய். இன்னொரு விதத்துல கொள்ளை நோய் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. தொற்று நோயும் கொள்ளை நோயும் இருக்குது. இந்த கொரோனான்னு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவால் தான் சுகமாக்க முடியும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அநேகர் பார்க்கும்போது, நமக்கு அருகில் இருக்கிறவங்கெல்லாம் கூட அநேகர் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த வியாதிகள் பெருகி கொண்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், பிரியமானவர்களே, நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ அல்லது உற்றார் உறவினர்களுக்கோ நம்ம ரத்த சம்பந்தத்துக்கோ வருமானால் எப்படி ஜெபம் பண்ணுவோமோ அந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். உங்க கிரியைக்கு தகுந்த பலன் தருவாரு. நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில அதற்குண்டான பலன் நீங்க அனுபவிப்பீங்க.
ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் பாதிக்காம இருக்கலாம். உங்க ஜெபித்ததுக்கு சம்பளம் ஆண்டவர் தருவாரு. நீங்க ஆண்டருக்காக நீங்க உழைச்சீங்கன்னாக்கா உங்க ஆண்டவர் சும்மா விடவே மாட்டாரு, உங்களுக்கு சம்பளத்தை கொடுப்பாரு. அது ஒரு பலனை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் படிடுவோம், அவங்களுக்காக சோத்திரம் பண்ணுவோம், கண்ணீர் விடுவோம். எப்படியாவது உபவாசம் பண்ண முடிஞ்சா அவங்களுக்கு உபவாசம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டரே வேண்டாம் ஆண்டரே, என் சகோதர சகோதரிக்கு என் குடும்பத்தில் உள்ள வந்து நான் எப்படி என்ன செய்வேன் அது போல நினைத்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஜெபம் பண்ணோம், மனதுருகி ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து மனதுருகி தொட வல்லவர்கள். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை சொல்லப்படுது, டிசீஸ் ஹேட் கான் அண்ட் ஷீ வாஸ் வெல். அந்த டிசீஸ் என்ன ஆயிடுச்சு, அவளை விட்டு போயிடுச்சு, அந்த அம்மா விட்டு போயிடுச்சான். she was and she was அவங்க சொல்றாரு, disease had gone and she was well. அவங்க நல்லாயிட்டாங்க. அந்த டிசீஸ் அவங்கள்ட்ட போயிடுச்சு, அந்த கொள்ளை நோய் அவங்கள்ட்ட போயிடுச்சு, பிரியமான தொற்று நோய் அவங்கள்ட்ட போயிடுச்சு. இனி அவங்கள தொட யாரும் தொட்டாலும் அவங்க தீட்டாக மாட்டாங்க, யாரும் அன்கிளீன் ஆக மாட்டாங்க. தீட்டான பர்சன் ஆகவே முடியாது. அவங்க எதை தொட்டாலும் தீட்டு கிடையாது. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சுதந்திரம். பிரியமான யோசிச்சு பாருங்க, பெரிய ஒரு ரட்சிப்பு கர்த்தர் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் செய்வார், என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். நம்ம கேட்கிற அனைவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த இந்த ஆரோக்கியத்தின் உணர்வு சொன்னேன். இந்த ஆரோக்கியத்தின் உணர்வுல முதலாவது என்ன செய்யறாங்க, தொற்று நோயும் கொள்ளை நோயும் கர்த்தர் விடுதலையாக்குறார், சுகமாக்குறார். வாதையை கர்த்தர் நீக்கப்படுகிறார். வாதை கூடாத அணுகாத சொல்லி கர்த்தர் காவலாளியாக இருக்கார், பாதுகாக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது உங்க டிசீஸ் எல்லாம் உங்களை விட்டு, சிக்னஸ் எதுவா இருந்தாலும் உங்களை விட்டு கர்த்தர் விலக்குகிறார். வியாதி அப்பத்தின் தண்ணீர் ஆசிர்வத்து வியாதி உன்னிலிருந்து விலக்குவே சொன்னார். அந்த வாக்கு தத்துவம் கர்த்தர் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அப்பத்தின் தண்ணீரை ஆசிர்வத்து வியாதி விலக்குவே சொன்னார். நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஆகாரம் ஆஸ்வதிக்கப்பட்ட ஆகாரம், நீங்க குடிக்கிற தண்ணீர் ஆஸ்வதிக்கப்பட்ட தண்ணீர். அது மாத்திரம் இல்ல, நீங்க உங்களுக்கு உண்டான காரியம் பெனிஃபிட் என்ன சொன்னாலும் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொன்னார். ஆண்டு மெய்யாகவே சொன்ன வார்த்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றார். ஆண்டவரே வியாதி விலக்குவேன்னு சொன்னீங்களே, தழும்புனால குணமாக்குவேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை இப்படி ஆக கடந்து ஆண்டவரே, அதுக்காக சோத்திரம் 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 என்று நீங்க சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். மூன்றாவதாக பார்க்கும்போது அன்னிமேல் அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, ஓய்வு ஆயிடுச்சுப்பா. ஐயோ தாங்க முடியலப்பா, அப்படி தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. பெரிய சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க, ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. சரீரத்தில் ஒரு பெரிய ரிலாக்ஸ் அங்கு உண்டாயிடுச்சு. அடுத்தது நான்காவதாக பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா ரிஃப்ரெயின் விலகி விட்டது. அந்த சரீரத்தில் இனி அது இல்லை, இடம் கிடையாது, விலகி விட்டது. தொட்ட மாத்தத்துல அது விலகி விட்டது, தானா விலகி போகும். உங்களுக்கே தெரியாம ஆண்டு உங்களுக்கு அற்புத சுகத்தை தருவார். உங்களுக்கே நீங்க ஃபீல் பண்ற, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல, நினைக்க கூடாத அளவுல, கிரகிக்க கூடாத அளவுல கர்த்தர் உங்களுக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான்காவதாக ஐந்தாவதாக பார்க்கும்போது அவ வாழ்க்கையில ஒரு குவைட்னஸ், ஒரு அமைதல், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் உண்டாயிடுச்சு, சமாதானம் உண்டாயிடுச்சு, ஒரு அமைதல் உண்டாச்சு. அங்கலாய்ப்பு கிடையாது. இந்த அம்மா இன்னும் அலோன் கிடையாது. இந்த அம்மா கேட்டு விசாரிக்கிறது நிறைய பேர் வருவாங்க, எக்கச்சக்கமா. எப்படி சுகமாயிடுச்சு, ஏசப்பா சுகமாகிறார். அவன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன். இந்த அம்மா சொல்லுவாங்க, ஏசப்பா பற்றி நிறைய சாட்சி சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில் அற்புத சுகம் ஏன் வந்து சேர்ப்பாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, தாய் பாட்டியம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை, முடக்குவாதம் ஏதாவது சுகமாகுமா, முடக்குவாதம் எங்கேயாவது சுகமாகுமா அப்படின்னு எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால அந்த அம்மாவுக்கு முடக்குவாதத்தை கர்த்தர் சுகமாக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மாத்திரம் இல்ல, குழந்தை இல்லைன்னா அந்த அம்மா போய் பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். அங்க குழந்தை பிறந்ததுக்கு அது ஒரு அற்புதம் செய்தாரு. வயதான நிலைமையில கவர்மெண்ட் ரிட்டையர்ட் ஆகி விட்டுச்சு, ஆவி இல்லை. ரிட்டையர்ட் ஆகிட்டாலும் பரவாயில்லப்பா, ஆவின்னு உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க. உங்களுக்கு எப்பவுமே வேலை தான், ஊழியம் தான். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தாங்க, ஜெபத்துக்கு நடந்து போறாங்க, ஜெபிக்கிறாங்க. இந்த காரியத்தை கேட்கும் போது அவங்க இடத்துல இருக்கிற விசுவாசத்தை நான் பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியம். அது மாத்திரம் அவங்க செல்போன்லாம் பட்டன் செல்போன், இவருடைய செல்போன் தான் வச்சுருக்காங்க. ஏம்மா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கல, இது ஃபேஸ்புக்கில் பார்க்குறது இல்லையா, யூடியூப்பில் பார்க்குறது எப்படிமா? ஐயா அதோ இங்கே ஒரு டிவி, ஒரு சின்ன டிவி ஒன்று இருக்குது, 1.0 ஏதோ டிவி,
அந்த டிவியில் வந்து சத்தியம் டிவி அது அந்த சேனல் போட்டுருக்காங்க. அதில் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறான், அவர் வந்து தனி குடிக்க போகக்கூடாது அப்படின்ட்டாராம். இந்த அம்மா தனி குடிக்க போக மாட்டாங்க. எழுந்திரிச்சு போகக்கூடாது அப்படின்னு எழுந்திரிச்சு போக மாட்டாங்க. அந்த அம்மா சுகர் பேஷண்ட்டு, யோசிச்சு பாருங்க. சாப்பிட மாட்டேறாங்க. காலமே துவங்கி சாயந்தரம் வரைக்கும் அவர் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணுறாங்க. மிகுந்த ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. மிகுந்த ஆச்சரியம். பிரியமானே, காரணம் என்ன தெரியுமாங்க? ஏன் ஆண்டவர் நேசிக்கிறாங்க தெரியுமாங்க? ஏன் அப்படி அது தேவ சமூகம் நினைச்ச உட்காராங்க தெரியுமாங்க? ஆண்டவர் வாழ்க்கையில கால முடக்குவாதத்தை கத்த நீக்கப்பட்டார். அவங்க வாழ்க்கையில பெரிய அற்புத சுகம் உண்டாயிடுச்சு. ஆகவே பரிந்து பேசுறாங்க, ஜெபம் பண்றாங்க, எல்லாருக்கும் நன்மை உண்டாகணும், எல்லாருக்கும் சுகம் உண்டாகணும். பிரியமானே, இது மிகப்பெரிய ஒரு சாட்சிக்காக என் தேவாதி தேவனை சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், மகிமை மறுபடியாக. இன்னும் அவங்களை குறித்து இன்னொரு ஒரு சாட்சி சொல்லுவேன். 1983 வருஷத்துல பைபிள் காலேஜில் போயிருக்கும்போது பிரியமானே, எனக்கு கேள்விப்படும் போது என்ன பண்ணாங்க, சில பெரிய பெரிய சபைகளில் பஸ் அனுப்புவாங்க ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருவதற்காக. ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வரதுக்காக பஸ் அனுப்புவாங்க. நிறைய பஸ் எல்லாம் போவோம். ஆண்டவரே, நம்ம ஊழியத்தில் எப்படியாவது நடக்கணும் ஆண்டவரே. அப்போ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது, ஆனால் எப்படி நடக்கும்னு தெரியல, எப்படியாவது நடக்கும் ஆண்டவரே, சோத்திரப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது இந்த 2018 நினைக்கிறேன், இப்போதான் பிரியமானே நினைச்சாங்க, அந்த அம்மாவுக்கு காலில் வலி ஏதோ விழுந்துட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மா மனசில் தோணுச்சு, அம்மா என் கவலைப்படாதீங்கம்மா, கார் அனுப்புகிறேம்மா சொன்னேன். சரிங்கய்யான்னாங்க. ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், அந்த தம்பிகிட்ட, தம்பி அப்பா அந்த தம்பி வேறு பிஸி தம்பி எப்போதுமே. அந்த தம்பிகிட்ட கேட்டேன், அப்பா உங்களால் முடியுமாப்பா? சரிங்க பாஸ், நான் போகிறேன் பாஸ் நம்மள. ஆனால் இது வரைக்கும் போயிட்டு இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அந்த அம்மா வயசானவங்களெல்லாம் பிற்பாடு கூட்டி கொண்டு அந்த தம்பி வந்துடுவார். பிரியமானே, அவங்களாம் ஏறி வருவாங்க, கம்பீரமாக சந்தோஷமாக வருவாங்க, சிரிச்சுட்டு வருவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை எதுக்காக சொன்னா, என் கண் கூட அதை பார்த்தோம். அவங்க நிமித்தமாக தான் நீ கார் அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுத்தார். இன்னைக்கு 1983 உள்ள ஒரு தரிசனம் அல்லது ஜெபம் வேண்டுதல் பார்க்கும்போது 2018 அது நிறைவேறிட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. உங்க வாழ்க்கை எல்லாருக்குமே அற்புத வாழ்க்கையாக, உங்க ஜீவியம் எல்லாருக்கும் சாட்சியின் ஜீவியமாக கர்த்தர் மாற்றுவார். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மாற்றி அமைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அது மாத்திர குவைட் ஆயிட்டாங்க, அவங்க அமைதலாயிட்டாங்க, இன்னும் அங்கலாய்க்கல. கடைசியாக பார்க்கும்போது சால்வேஷன், அவங்க வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பை கத்த காட்டிட்டார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பை செய்வார், ஒரு பெரிய விடுதலை செய்வார், பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில பெரிய பாதுகாப்பு, கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பு, மிகப்பெரிய விடுதலை. யாராலும் விடுவிக்க முடியாத சூழ்நிலையில கர்த்தர் விடுவித்தாரு. உங்க பணம் உங்களை விடுவிக்காது, அந்த இயேசு கிறிஸ்து அற்புதமாக அதிசயமாக உங்களை விடுவிக்க வல்லவராக இருந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அடுத்ததாக 34வது வசனம் வாசிக்கும் போது மொத்தம் 6 பகுதி பார்த்தோம். 1 தொற்று நோய், பிளேக், வாதை நோய், கொள்ளை நோய் கடந்து போயிட்டு. 2வது டிசீஸ் அவங்க விட்டு கடந்து போயிட்டு. அது மாத்திரம் 3வது அவங்க வாழ்க்கையில ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க, ஓய்வு எடுத்தாங்க. அது மாத்திரம் 4வதாக அவங்க வாழ்க்கையில என்னங்க விலகி விட்டது, எல்லா வியாதியும் விலகி விட்டது, ரிஃப்ரைன். பிற்பாடு வாங்குவது 5வதாக குவைட், அவங்க வாழ்க்கையில அமைதலாக ஆயிட்டாங்க. 6வதாக ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு. அது மாத்திரம் இல்ல, 34வது வசனத்தை வாசிக்கும் போது 34 மார்க் சாப்டர் 5 verse 34, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34 வசனத்திலே அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் வேதனைக்கு சுகமாயிரு அப்படின்னு சொன்னாரு. அது சுகம் எப்படிப்பட்ட சுகம் தெரியுமாங்க? வாழ்க்கையில் 3 விதமான சுகத்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது. 3 விதமான சுகம். நம்பர் 1, முதலாவதாக permanently healed from your suffering. Praise the Lord. Hallelujah. அது எப்படி சுகமாக பார்க்கும்போது டெம்பரவரி கிடையாது. உலகத்துள்ள மெடிசன் எப்படி இருக்கும்னா அது டெம்பரவரியா இருக்கும். இது சொல்லப்பட்டிருக்குது, நான் வாசிக்கிறேன் என்னங்க, permanently healed from your suffering. ஒவ்வொரு இது அநேக மொழிபெயர்ப்புகளை படித்து பார்த்துவிட்டு இது எந்த மொழிபெயர்ப்பு டச்சிங்காக இருக்குது அந்த மொழிபெயர்ப்பு தான் இதை சொல்லப்பட்டிருக்கிறேன். என்னவென்று பார்க்கும்போது சொல்றேன், மீண்டும் சொல்லுங்க, permanently healed from your suffering. உங்க வேதனை, உங்க பாடு, உங்க உபத்திரவம், உங்க பிரச்சனை பர்மனண்டா அதை நீக்கி போடுவார். 2வது நிரந்தரமாக அதை நீக்கி போடுவார். இரண்டாவதாக பார்க்கும்போது, 2வது ஃப்ரீ ஃப்ரம் யுவர் டிசீஸ்.
ஃப்ரீ ஃப்ரம் யுவர் டிசீஸ். நோயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. அது மாத்திரமல்ல, நோயிலிருந்து ஆண்டவரை விடுதலையாக்கி உங்களை பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. சிறந்த ஒரு பாதுகாப்பு, பெரிய ஒரு மீட்பு, இந்த வியாதியிலிருந்து பெரிய மீட்பு ஆண்டவர் ரெடிமராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அது மாத்திரமல்ல, இனி தீட்டு அல்ல, இனி அசுத்தம் அல்ல, இனி சுத்தமாக இருப்பீங்க. ஆண்டவர் சுத்தமாக்கினா எவ்வளவு ஈஸியா சுத்தமாக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு நொடி பொழுதுல, the fraction of secondல, அந்த நொடி பொழுதுல கர்த்தர் பண்ணாரு, சுகமாக்கிட்டாரு. ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் செய்தாரு, ஒரு பெரிய ரட்சிப்பு. இதே சம்பவம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல கர்த்தர் நிறைவேற்றார். முதலாவது பைபிள் காலேஜில் பிரசங்க சாஸ்திரம் என்றதான ஒரு சப்ஜெக்ட் படிப்போம். ஹோமலட்டிக்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட். அதுல முதலாவது பிரசங்கித்த இதுதான் இந்த பிரசங்கம். பெருமாள் ஸ்திரீயை தான் பிரசங்கம் பண்ணின. பிரியமானவர்களே, இதை படிக்கும்போது, இது உணர்த்தும் போது மிகுந்த சந்தோஷம். மூன்றாவதாக do not have troubles in your mind. do not have troubles in your mind. உன் சிந்தையில கூடமா அது பிரச்சனையா இருக்காது. உன் சிந்தையில மிகப்பெரிய பிரச்சனை, உன் வாழ்க்கையில் சிந்தை தான் பிரச்சனை. அப்படியே எல்லாமே நல்லது சிந்திக்கிறதுக்கு இல்லை, பெஸ்ட்டை சிந்திக்கிறது இல்லை, சுகமானது சிந்திக்கிறது இல்லை, சந்தோஷத்தை சிந்திக்கல, துக்கத்தையே சிந்திச்சிருப்பாங்க. மூஞ்சியை பார்த்தீங்கன்னாக்கா 6 மணி மூஞ்சி மாதிரி இருக்கும். அது பிடிக்கவே பிடிக்காது. உங்க முகம் எப்படி இருக்கணும்னாக்கா நிலா முகமா இருக்கணும், நுங்கு முகமா இருக்கணும். இந்த சீசன் நுங்கு முகம், நுங்கு நல்லா இருக்கும். கிருணி பழம் மாதிரி இருக்கணும், முலாம்பழம் மாதிரி இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும், தர்பூசணி மாதிரி இருக்கணும். ஆமா, சிரிச்சிருப்பீங்க நீங்க. உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஆண்டு அப்படிதான் சுகமா இருக்கும், ஈன்னு சிரிப்பீங்க. அது வந்து என்னது, அது தர்பூசணி, அது மாதிரி வாட்டர் மெலன், அது மாத்திர. அடுத்தது குண்டு. நீங்க எப்படி இருப்பீங்க, முகம் எப்படி இருக்கும், குண்டா இருக்கும். அந்த குண்டுல ஒரு சிரிப்பு இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா குண்டு குண்டா இருக்கும் முகம்லாம். குண்டான ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சிரிப்பீங்க. பரவாயில்ல, நான் கிருணி பழம் மாதிரி இருக்கிறேன், நான் வந்து முலாம்பழம் மாதிரி இருக்கிறேன். சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. do not have troubles in your mind. இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்க எப்படி இருப்பீங்க, சுருங்கி போன உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தீங்க. இல்லாவிட்டா சுண்டக்காய் அது மாதிரி ஆயிடுவீங்க நீங்க. ஆமா, இதே சிந்திச்சுன்னா இது வேண்டாம். உங்க முகம் அசிங்கமாயிடும். உங்க முகம் ஆண்டு அழகாக சிரிச்சிட்டாரு. நீங்க ரொம்ப உங்க மேல வந்து நீங்க வந்து பெண்களா இருப்பீங்கன்னாக்கா பார்க்கும்போது பியூட்டி, அது பியூட்டியா இருக்கணும், அது டேர்ட்டியா இருக்கக்கூடாது. ஓகே, பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஆண்களாக இருப்பீங்கன்னாக்கா ஹேண்ட்ஸமா இருக்கணும், பராக்கிரமசாலியா இருக்கணும். பராக்கிரமசாலியை கர்த்தர் நோடுகிறார். அப்படி சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி கர்த்தர் நோடு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. என்ன வயசானாலும் தோல் சுருங்காது, கர்த்தர் நோடுப்பார், உங்களை பலப்படுத்தார். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. இப்போ சிரித்து கொண்டிருப்பீங்க, சிரிங்க. தேவ சமூகத்தில் சிரித்து கொண்டே இருப்போம், சந்தோஷமா இருப்போம். மகிழ்ச்சியா இருப்பது நல்லதுங்க. மகிழ்ச்சியா இருப்பது உங்க பலன். கர்த்தருடன் மகிழ்ச்சியா இருப்பது உங்க பலன். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஒன்று. இரண்டாவதாக பார்க்கும்போது சங்கீதத்தின் புத்தகம் 103 சங்கீதம் 3 முதல் 5 வசனம் வரைக்கும். 103 சங்கீதம் 3 முதல் 5 வசனம் வரைக்கும். Book of Psalms 103 verse 3 to 5, 3, 4 and 5 வாசிங்களே. சங்கீதத்தின் புத்தகம் 103 சங்கீதம் 3, 4, 5 வசனங்கள் வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமா, பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. முதலாவது அக்கிரமம் எல்லாம் இன்க்ரீஸ். இது சின், அது ஒரு பாவம். சரி, இந்த பாவம் எப்படி வந்துச்சு, பாவம் எப்படி வந்தது என்று பார்க்கும்போது பாவம் எப்படி வந்து சொல்ற பாருங்க. நாட் ஒபேயிங் காட், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதா வசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், கர்த்தருடைய வார்த்தை மீறுகிறதே பாவம். சவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை மீறிட்டார். யார் ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தை மீறி நடக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காம இருக்கிறாங்களோ, அவங்க பாவம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா, உங்க டிசீஸ், உங்களுடைய தொற்று நோய்
அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சிக்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது டிசீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பிளேகாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முதலாவது உங்களுக்கு பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். கடந்த வாரத்தில் நினைக்கிறேன் பிரியமாலே 4 பேர் என்ன பண்ணாங்க, அது திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. மகனே பாவனுக்கு மன்னிக்கப்பட்டது. முதலாவது இந்த சிலருக்கு பார்க்கும்போது பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு பெற்றுக்கிட்டாக்கா அது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு என்ன ஆண்டவர் உங்களுக்கு அற்புத சுகத்தை உங்க வாழ்க்கையிலே கட்டளையிடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். சில சமயத்தில் ஆண்டவர் உங்களை பனிஷ் பண்றாரு. சில சமயத்தில் வேதத்தில் படிச்சு பார்க்கும்போது சில பனிஷ் பண்றாரு. சில தண்டனை இருக்குது. இந்த பாவத்துக்குள்ள தண்டனை அதை மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் மன்னிக்கிறதா இருக்கிறார். சரி, அது மாத்திரம் இல்லை, மன்னிச்சது மாத்திரம் இல்லை, அடையாளங்கள் என்ன நன்றாக விளைக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் மன்னிச்சார்னா மன்னிச்சதுக்கு ஒரு அடையாளம். நீங்கள் ஒருவேளை காரோ பைக்கோ அது வேற எது ஒரு ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, அது முடிஞ்ச உடனே என்ஓசி ஒன்று தருவாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அது தருவாங்க. அது எதுக்காக பார்க்கும்போது இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த கடன் பிரச்சனை கிடையாது, அது என்ஓசி கொடுத்துருவாங்க. இது இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இது வாங்கலாம் உங்களுக்கு பிரச்சனை. அதனால் மன்னிச்சாருனாங்க என்ன அடையாளம்னாங்க உங்களுக்கு ஒரு என்ன என்ஓசி கொடுத்துருவார், ஒரு அடையாளம் கொடுப்பார். என்ன அடையாளம் அப்போது அக்கிரமங்களை மன்னித்தார்னா நோய்களை குணமாக்குவார். நம்பர் 1 நோய்கள் இயேசுவார் குணமாக்குவார். சுகமாக்கும் கர்த்தர் நானே, பரிகார கர்த்தர் நானே. வார்த்தையில கை கொண்டா, வார்த்தை விட்டு விலகினா இல்ல, வார்த்தை யாத்திராகும் the book of Exodus chapter 15 verse 26 யாத்திராகும் 15:26 சொல்லுது, வார்த்தையில கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ண வாதை ஒன்றும் வரப்பண்ணேன்னு சொல்ற, நான் பரிகார கர்த்தர், குணமாக்க கர்த்தர் நானே சொல்றாரு. அதுக்கு குணமாக்குறதுக்கு பாவம் மன்னிச்சதுக்கு உண்டான ஒரு அடையாளம் 3. முதலாவதாக குணமாக்கப்படுதல். 2வதாக 4வது வாசிக்கிறேன். 4வது உன் பிராணனை அழிவுக்கு விலக்குவாரு. அப்படின்னா நீங்க செத்து போக மாட்டீங்க, பிராணனை அழிவுக்கு விலக்குவாரு. நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க, நீங்க கெட்டு போயிட மாட்டீங்க, நாசமா போக மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க கெட்டு போக மாட்டீங்க, நீங்க நாசமா போட்டு போக மாட்டீங்க, நஷ்டப்பட்டு போக மாட்டீங்க, நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. பிராணனை அழிவுக்கு விலக்குவாரு, மீட்டுக் கொள்வாரு. அது விலக்குறது மாத்திரம் இல்ல, இனி அது உங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு அவர்கிட்ட எடுத்துக்கொள்கிறார், மீட்டுக் கொள்வார். அந்த நாட்களில் சேட்டுக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, நகைகளை பாத்திரங்களை எல்லாம் வைப்பாங்க. அப்படி வச்சுட்டு மூட்டுக்குன்னு வந்துடுறேன் அழகா சொல்றாங்க. ஆனால் இவர் சொல்றாரு உங்களை மீட்டுக் கொள்கிறாரு. தமிழ் வார்த்தை கரெக்டா, உங்களை என்ன பண்ற மீட்டுக் கொள்றாரு. உங்களை என்ன செய்யறாருன்னா அது அடையாளம், இதெல்லாம் அடையாளம். ஒண்ணு சுகமாக்குவாரு, உங்க ஜீவனை என்ன பண்றாரு காப்பாற்றினாரு. 3வது பார்க்கும்போது என்ன செய்யறா, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை என்ன பண்ற கிரீடம் வைக்கிறாரு, முடிசூட்டுகிறாரு. உங்களை என்ன பண்றாரு, உங்களை முடிசூட்டுகிறாரு. கிரவுனட், உங்க வாழ்க்கையில ஒரு தலையில ஒரு கிரீடம் கொடுத்துக்கிறாரு. மன்னிச்சதுக்கு இதெல்லாம் அடையாளங்க. வாழ்க்கையில மன்னிச்சாருன்னா ஒரு அடையாளம். கேளுங்க, எனக்கு அடையாளம் வேணும் ஆடுற, இதை கேளுங்க, இதான் அடையாளம் ஆடுற. என்ன அடையாளம் கேட்க மாட்டாரு ஆடுற, என்ன அடையாளம் நீங்க இந்த அடையாளம் என் வாழ்க்கையில் நிறைவேறின ஆடுறேன். கேளுங்க, சுகமாக்குறது ஒரு அடையாளம், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுறது ஒரு அடையாளம், கிருபையினால் இறக்கிறது முடிசூட்டுறது ஒரு அடையாளம். 3 அடையாளம் என் வாழ்க்கையில வேணாடு. இது உங்களோட உரிமை, இது நம்முடைய உரிமை, தேவனுடைய பிள்ளைகளோட உரிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த வசனம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது 5வது வசனத்தை வாசிக்கும் போது நன்மை வாயை எப்படி நிரப்பாருனாக்கா, வாயை நன்மையால் நிரப்பாரு, தீமையினால் கிடையாது. நன்மையால் என்ன பண்ணாரு, திருப்தியாக்குவாரு, நல்லதை தருவாரு, அல்வா தருவாரு, பால்கோவா தருவாரு, ஐஸ்கிரீம் தருவாரு, அப்புறமா வேற என்ன தருவாரு தெரியல, நல்ல ஸ்வீட் தருவாரு, நன்மையால் நிரப்பார். உங்க எது நன்மை கொடுக்க உங்க வீட்டம்மா பார்த்து சொல்றீங்க, இவ கொடுக்க மாட்டேன்றாலே. இந்த ஐயாமா சொல்லுவாங்க, ஒரு வறுத்தது பொரிச்சது கரிச்சது இதெல்லாம் இவ கொடுக்க மாட்டேன்றாலே, ஒரு முட்டை கொடுக்க மாட்டாலே, ஒரு கறி கொடுக்க மாட்டாலே. நீ எழுதி சொல்றீங்க, பயப்படாதுங்க, நன்மையால் உங்களை திருப்தியாக்குவார். அது மாத்திரம் எதுக்காக சொன்னா, எல்லா விதத்திலும் உங்க வாயை என்ன பண்ணாரு, நன்மையால் திருப்தியாக சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவங்க அதிசயமா எடுத்து வந்து கர்த்தர் நாமத்தை என்ன பண்ணீங்க, நீங்க துதிப்பீங்க. பிரச்சனை நோ ப்ராப்ளம். வாழ்க்கை வாயை திருப்தி ஆக்குறாரு. கழுகுக்கு அது மாத்திரம் எப்போதும் கெத்தாதான் இருப்பீங்க. கழுகுக்கு சமானமா வயது திரும்ப வாலிப வயது போல ஆகும். என்னடா இது, சில உடம்பெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா கிழமை மாதிரி இருக்கும், அப்படி தோல் 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 தோல்மா. உங்க உடம்பு அப்படிலாம் இருக்காது.
என்னைக்குமே கல் மாதிரி இருக்கும், என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கு. பி ஸ்ட்ராங், திடமனதா இருங்க, திடமனதா இருங்க. அப்போ அடுத்து படிங்க அந்த வசனம், அந்த வசனம் எத்தனை வசனம்? 5 வசனம் படிங்க. 5 வசனம் படிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். நன்மையினால் வாயை திருப்தியாக்குவாரு. கழுகுக்கு சமானமாய் என்ன பண்ணுவீங்க? உயர எழும்புவீங்க. செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31 வசனம். அது மாதிரி என்ன பண்ணுவீங்க? நீங்க எழும்புவீங்க. கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும், வாழ வயது போலாகும். அங்க அப்புறம் சொல்லப்படுது, என்ன சொல்றாங்க? so that day youth is renewed like the eagles. யூத்தா மாறுவீங்கப்பா. அதாவது ஜாலியாக சொல்லுவாங்க, அவர் பெரிய யூத், அவரு உண்மையா யூத்து தான்ப்பா. வசனம் சொல்லிச்சுன்னா அதுதான். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, பலத்தோடு இருப்பீங்க, சுகத்தோடு இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. காரணம் தெரியுமா? எல்லாத்திலும் ஃபவுண்டேஷன் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவராக்குறாரு. ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சார்னா இந்த சுதந்திரங்கள்லாம், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். வேதனை இல்லாத சுகம் நம்பர் 1. ரெண்டாவது பார்க்கும்போது வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராகிறார். அது மாத்திரம் இல்ல, மீண்டும் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வரைக்கும் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் கொண்டு 40வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அது 37 வசனம் வாசிக்கிறேன், நானே கொஞ்சம் வாசிக்கிறேன். 37 வசனம் வாசிக்கும்போது பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, வாதை, வியாதி. First Kings chapter 8 verse 37 to 40. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37, 38, 39, 40. பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, வாதை, வியாதி என்ன வந்தாலும் வந்து படும். 37 சொல்றாரு. வாதை என்ன பண்ணாரு? நீங்க உணர்ந்துக்கிட்டாக்கா, நீங்க விண்ணப்பம் பண்ணீங்கன்னாக்கா, சகல வேண்டிக் கொண்டீங்கன்னாக்கா, 39 வருஷத்துல பரலோகத்தின் தேவனை நோக்கி கேட்டாக்கா, ஏசப்பா தேவன் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மன்னித்துட்டு 40வது வசனத்துல அங்க பார்க்கும்போது 40வது வசனம், உயிரோடுக்கும் நாளெல்லாம் சொல்ற தேவரே எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துல அவர் உயிரோடுக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரின் ஒருவரே எல்லா மனுபுத்திரின் இருதயத்தையும் அறிந்தவர் ஆதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடி அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. வாழ்க்கையை மாற்றுமானால் ஜீவித்தை கர்த்தர் மாற்றுவார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், வேதனை இல்லாத சுகம், வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அடுத்ததாக பார்க்கும்போது நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது நீதிமொழிகள் புஸ்தகம் Book of Proverbs chapter 10 verse 22. The Book of Proverbs chapter 10 verse 22. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதமா உன் குடும்பத்தில், வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அது இன்னொரு விதத்தில் வாங்கும்போது துக்கம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், துன்பம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம். வாழ்க்கையில நோ பெயின் ஒன்லி கெயின், நோ பெயின் ஒன்லி கெயின். அது மாத்திரம் இல்ல, வேணும் நோ சாரோ ஒன்லி ஹாப்பியா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நீ மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ரிச்சா வச்சிருக்காரு, பிச்சா வச்சில்ல. ஆண்டவர் உங்களை ரிச்சா வச்சிருக்காரு, ஆண்டவர் பிச்சா வச்சில்ல. ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, இது சத்திய வசனம். வாழ்க்கையில் கத்த நிறைவேற கத்தன ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்பா என் ஆசீர்வாதத்தா போதுங்கப்பா, ஐஸ்வர்யம் தானாய் வருமா, உங்க தேவையெல்லாம் தானாய் வரும். கத்தருக்கு முன்பாக நீங்க இருப்பீங்கன்னா உங்க தேவையில கத்த சந்திப்பாரு. எப்படி சந்திப்பாரு தெரியுமா? நினைக்காத நேரத்தில் கத்த சந்திப்பாரு, நீங்க யோசிக்காத நேரத்தில் கத்த சந்திப்பாரு, நீங்க திங்க் பண்ணாத நேரத்தில் கத்த சந்திப்பாரு. சோதிச்சு பாருங்க இந்த பிரசங்கம், இந்த வார்த்தை எப்படி ஆகும் கேளுங்க. அப்பதான் சவால் விட்டு கேளுங்க, அப்பதான் காரியம் நடக்கும். எப்படி நடக்குது பார்ப்போமே அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் நடத்துறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எல்லா துதிக்கான மகிமை அவர்களை. வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், வேதனை இல்லாத சுகம் ஒன்று. ரெண்டாவது, வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராகிறார். அது மாத்திரம் இல்ல, சங்கீதத்தின் புஸ்தகம் The Book of Psalms 27 verse 5. இதெல்லாம் worshipல நீங்க பார்த்துப்பீங்க, கேட்டுப்பீங்க. வேதனை இல்லாத சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். The Book of Psalms 27 verse 5. சங்கீதம் 27:5 சொல்லப்படுது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தம்முடைய கூடாரம், இந்த வார்த்தை தான் மிக முக்கியம். அவருடைய கூடாரத்தில் உங்களை மறைக்கிறாரு,
அவருடைய கூடாரம் ஆசரிப்பு கூடாரம், டேபர்நாக்கல். அவர் கூடாரம் இருக்க டேபர்நாக்கல், பரிசுத்தமான பிளேஸ், பரிசுத்தமான ஸ்தலம். கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களை எங்க வச்சு மறைக்கிறாரு? தீங்கு நாளில் அவரனே தம்முடைய கூடாரத்தில், அவருடைய கூடாரத்தில், அவருடைய வீட்டில், அவருடைய சமூகத்தில், அவர் இருக்கிற இடத்துல நீங்க இருந்தா உங்களை மறைப்பாரு. ஏன் ஒரு பாதுகாப்பு இல்லை? அதான் என்ன சொல்றாங்க, வீட்டில் இரு, ரோட்டில் விலகி இரு. வீட்டில் இரு, ரோட்டில் இரு சொல்ல, ரோட்டை விட்டு நீ விலகிடுமா. ஆனா என்ன சொல்றாரு? அடுத்தது சொல்றாரு, அப்புறமா அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது, இது மட்டும் தான் சொல்றேன்னு. உங்களை என்ன பண்றாங்க, நீங்க தேவ சமூகத்தில் இருங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் இருங்க, தேவ ஆலயத்தில் இருங்க, தேவனுடைய வீட்டில் இருங்க. அப்பதான் வர வேணாம் சொல்றீங்களா? அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ஆலயம் திறக்கும் போது கட்டாயம் வாங்க. ஆலயம் திறக்கும் போது கட்டாயம் நீங்க வருவீங்க. ஆமா, ஏற்கனவே வராமல் இருந்தீங்களா, அதெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது தீங்கு நாளில் அவர் உங்களை என்ன பண்ண, என்ன பண்ண, நம்ம என்ன பண்ணாரு? கூடார மறைத்துல மறைச்சு வைப்பாரு. அது மாத்திர தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலை மேலே உயர்த்துவார். தமது கூடாரம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அவர் தம்முடைய கூடாரம், தமது கூடாரம், அவருக்குன்னு ஓன் பிளேஸ், அவருக்குன்னு சொந்த இடம் இருக்குது. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. மோசேக்கு சொன்னாரு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து நில்லு. அவள் தான் அங்க வந்து நில்லுமா. நீங்க அங்க வந்து நின்னாக்கா கரம் வேண்டுமா கரம், இப்போது முகம் வேண்டுமா முகத்தை காட்டுவார். அவர் முகத்தையும் அவர் கரத்தையும் அவர் காட்டுவார். மோசேக்கு கரத்தை காண்பிச்சார். அப்புறம் சொன்னார், முகமுகமாக தரிசிக்கிற சொன்னார். அவன் வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில டெவலப் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அவன் வாழ்க்கையில டெவலப் இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் பிரசனத்தில் டெவலப் இருக்கணும். நாளுக்கு நாள் கிட்ட நெருங்கணும், தேவனோடு இன்னும் கிட்டி சேர பாடுபட்ட நாயகா பாட்டு பாடுறான் பார்த்தீங்களா. ஆண்டவரோட நெருங்கி சேருங்க, தேவனோட சேருங்க, அப்போது அவர் உங்க இடத்துல சேருவாரு, கண்மலை மேல உயர்த்துவாரு. இது இங்க சொல்லப்பட்டது, மறைக்க வேண்டிய சமயத்தில் ஆண்டவர் மறைச்சு பாரு, ஒழிக்க வேண்டிய சமயத்தில் ஒழிச்சு பாரு, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது டேபர்நாக்கல் இருக்கும் போது என்ன பண்ணாரு? கூடாரத்தில் மறைச்சு வைப்பாரு. எந்த பிரச்சனை வரவே வராது, எந்த ப்ராப்ளத்துக்கும் உங்களை அணுகாதபடி கத்து காப்பாற்றுவார். இதை வசந்த அனுபவமாக மாற்றிக்கொள்ள. அது மாத்திர தம்முடைய கூடாரத்தை ஒளித்து வைத்து, தமது கூடாரத்தில் மறைவிலே ஒளித்து வைத்து திடீர்னு கத்திர உயர்த்துவார். யாருக்கு எட்டாத, எனக்கு எட்டாத கண்மலையில போய் என்னை கொண்டு போய் உரிச்சு வச்சிடப்பா. உயரமான கண்மலை, யாருக்கு எட்டாது அந்த இடத்துல கத்தர்ல கொண்டு போய் உயரத்துல கத்தர் வைப்பார். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. கத்தர்ல உயர்த்துவார், கத்தர் உயர்த்துவார். உங்களை யாரும் உயர்த்த முடியாது. யாரும் உயர்த்தணும்னு யோசிக்கிறது மகா பெரிய தப்பு. எனக்கு இவங்க கொடுப்பாங்களா, எனக்கு இவங்க கொடுப்பாங்களா, எனக்கு இவங்க செய்வாங்களா, எனக்கு அவங்க செய்வாங்களா, அதெல்லாம் கிடையாதுமா. அதனால் கத்தர் உங்க உயர்த்துவார். நீங்க அமர்ந்துருங்க, வெயிட் பண்ணுங்க, கத்தருக்காக காத்துருங்க. கத்த நாமத்தில், கத்த சமூகத்தில் இருந்து பாருங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்த பார்ப்பீங்க, கண்ணால பார்ப்பீங்க, உங்கள் பலனை தருவார். கத்த நாமத்துக்கு மகிமை. எத்தனாவது? மூன்றாவது ஒன்று வேதனை இல்லாத சுகம், இரண்டாவது வேதனை இல்லாத ஆசீர்வாதம், மூன்றாவது பார்க்கும்போது வேதனை இல்லாத ஒரு பாதுகாப்பு. வேதனை இல்லாத ஒரு பாதுகாப்பு, ரெஃப்யூஜ், ஒரு அடைக்கலம், ஒரு பிளசன்ட் பிளேஸ், ஒரு பிளசன்ட் பிளேஸ், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கத்தக்க இடம், மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தர. அதில் வேதனை இருக்கவே இருக்காது, அதில் வேதனை இருக்கவே இருக்காது. அடுத்ததாக நான்காவதாக என்னவென்று பார்க்கும்போது மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2. Book of Malachi chapter 4 verse 2. The book of Malachi chapter 4 verse 2. வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களே. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமா, எதிர்காலம் எப்படி இருக்கும்? வேதனை இல்லாத எதிர்காலம். பிரைஸ் லார்ட். வேதனை இல்லாத எதிர்காலம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து, உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா? கர்த்தர் நாமத்துக்கு பயந்துருங்க. கர்த்தர் நாமத்துக்கு பயந்துக்கிற உங்களை என்ன செய்வாரு?
கர்த்தர் நாமத்துக்கு பயந்து அவர் அவர் பார்வையில் கிளிக் ஆயிட்டீங்க இல்லைங்க, கர்த்தர் நாமத்துக்கு பயந்து நடக்கிறீங்க சொல்லிட்டு பேர் சொல்றாரு. நீதியின் சூரியன் உதிக்கும் அடையாளம் இயேசு கிறிஸ்து மேல காணப்படுவாரு. மகிமை காணப்படும், வெளிச்சம் காணப்படும், வார்த்தை காணப்படும், ஆலோசனை காணப்படும். யோசிச்சு பாருங்க, ஆலோசனை காணப்படும். நீதியின் சூரியன் உதிக்கும், நீங்க பிரகாசமாக இருப்பீங்க, வெளிச்சத்தின் பிள்ளையாக இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஒன்று. இரண்டாவது சொல்றாரு, அது செட்டிலுக்கு ஆரோக்கியம் இருக்கும், சுகமா இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, பலத்தோடு இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். பராக்கிரமமாக இருப்பீங்க, ஸ்மார்ட்டா இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, ஹேண்ட்ஸமா இருப்பீங்க, பியூட்டியா இருப்பீங்க, ஆரோக்கியம் இருக்கும். செட்டிலுக்கு ஆரோக்கியம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்றேன், அந்த ஆரோக்கியத்துக்கு மற்றொரு வார்த்தை நியூ லைஃப். வாழ்க்கை புதிதான வாழ்க்கை, ஒரு புதிதான வாழ்க்கை, புதிய ஆரம்பம் வாழ்க்கையில காணப்படும். கர்த்தர் நிறைவேற்றார் புதிய ஆரம்பம். அது மாத்திரம் இல்ல, வேற என்ன என்று பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக ஒரு கேர் எடுப்பார், உங்களுக்காக அக்கறை கொள்கிறார் இருக்காரு, உங்களை விசாரிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, சவுண்ட் ஆஃப் மைண்ட், தெளிந்த புத்தி இருக்கும் உங்களுக்குள்ள. ஒரு தெளிந்த புத்தி கர்த்தர் காண்பீங்க நீங்க. அது சவுண்ட் மைண்ட், குழப்பமான புத்தி கிடையாது, குழப்பமான சூழ்நிலை கிடையாது, குழப்பமான சிந்தை கிடையாது. சவுண்ட் ஆஃப் மைண்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மியூசிக் மைண்ட் கிடையாது, அது வேற. இது சவுண்ட் ஆஃப் மைண்ட், தெளிந்த புத்தி உள்ளதாக இருப்பீங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. அது மாத்திரம் இல்ல, வேற என்னன்னு பார்க்கும்போது அவர் தான் உங்களுக்கு ரெமிடி, வேற யாரும் கிடையாது. அவர் தான் உங்களுக்கு ரெமிடி, அவர் தான் உங்களை அதில் மீட்டுக் கொள்ள முடியும், சுகம் தர முடியும். வேற யாருமே கிடையாது. அவர் தான் சுகமாக்க முடியும், அவர் தான் ஹீல் பண்ண முடியும். யோசிச்சு பார்ப்போம். செட்டில் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். பிற்பாடு அடுத்தது சொல்றாரு, நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளருவீங்க, ஒல்லியாயிட மாட்டீங்க, நோஞ்சானாக மாட்டீங்க, சனிக்கிழமை மாதிரி ஆக மாட்டீங்க, தொடப்பு குச்சி மாதிரி ஆக மாட்டீங்க, மைக் ஸ்டாண்ட் மாதிரி ஆக மாட்டீங்க. பாம் பாம் பாம், புஸ் புஸ் புஸ், பம் பம் பம், அப்படி இருப்பீங்க நீங்க. எப்படி இருப்பீங்க நீங்க பாருங்களேன். நீங்க நடந்து போகும்போது கம்பீரமா இருக்கும், அப்படி இப்படி பராக்கிரமசாலி மாதிரி போவீங்க நீங்க. காத்தடிச்சா அப்படியே அப்படியே உடஞ்சிடல மாட்டீங்க. ஆமாம், வசனம் நான் சொல்லலப்பா, வசனம் அப்படி சொல்லுதுமா. வெளியே புறப்பட்ட கொழுத்த கண்டையிலே போல நடையே கொழுத்த கண்டன் பார்த்துறீங்களா? இஸ்ரேலுக்கு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நடையே கம்பீரமாக நடக்கும், அப்படி இப்படி இப்படி நடக்கும். ஆமாம் ஆமாம், நீங்கள் அப்படியே நடப்பீங்க. பிரைஸ்ல கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, மகிமை உண்டாதாக. அடுத்ததாக பார்க்கும்போது கடைசியாக ஐந்தாவதாக ஒன்று சொல்லுங்க, வேதனை இல்லாத சுகம், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அடுத்ததாக வேதனை இல்லாத உங்க வாழ்க்கையில ஒரு நீ என்ன பண்ணுவீங்க? சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். தேவன் அந்த சூரியன் உதிக்கும், நீதி சூரியன் உதிக்கும், சமாதானம் உண்டாகும். நீதி வெளிச்சத்தை போல ஆக்குவீர், நியாயத்தை பட்ட பகலை போல ஆக்குவீர். கர்த்தர் வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, மகிமையாக. அடுத்ததாக கடைசியாக யோனா தீர்க்கதரிசன புத்தகம், the book of Jonah chapter 1 verse 6, 7 and 8 and 10. the book of Jonah chapter 1 verse 6 to 8 and 10. யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் முதலாம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம் வரைக்கும். அடுத்தது 10வது வசனம் வரைக்கும். 8லேருந்து 6 முதல் 10 வசனம் வரைக்கும் இங்கே வாசிக்கும் போது ஒன்று என்ன சொல்றார்கள் என்று பார்த்தோமா, நாம் அழிந்து போகாத பிரச்சனை ஆயிடுச்சு. மாலுமிய இடத்துல வந்து, யோ நீ நித்தனே பண்ணுறது என்னையா, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாபடி சுவாமியும் ஒருவேளை நம்மை நினைத்து வருவார்கள். அந்த சுவாமி என்ன தெரியுமா? ஸ்மால் ஜி காட். அந்த சுவாமி என்ன தெரியுமா? ஸ்மால் ஜி காட். அவங்கெல்லாம் பார்க்கும்போது மெய்யான தேவன் அவங்ககிட்ட இல்லை. மெய்யான தேவன் யாரும் தெரியல. எப்பா ஆளுக்கு ஜெபம் பண்ணுப்பா, அவங்க ஜெபம் பண்ணுங்கப்பா, உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, நீ என்னப்பா படுத்துக்க தூங்கிக்கிற, எழுந்துருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கெல்லாம் அலமோதி கொண்டுக்கிறோம், அங்கலாய்த்து கொண்டுக்கிறோம், அலகழித்து கொண்டுக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய பிள்ளை எப்பவுமே சுகமாய் படுத்து தூங்குவோம். கர்த்தருடைய பிள்ளை யாரும் எழுப்ப முடியாது. ஆமா, ரொம்ப நேரம் எழுப்புறது. ஆமா, உண்மைதான். கர்த்தருடைய பிள்ளை எழுப்பி சீக்கிரத்தை எழுப்பி பாருங்க. ஐயோ, ஏங்க கர்த்தருடைய பிரியமானவங்க நித்திரையிலும் அளிக்கிறார். ஆமா, அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா தூங்க. பேதுருவை கேட்டுக்க, நமக்கு லீடர் யாரு? பேதுரு. அவர்கிட்ட கேட்டு பாருங்க, செம்ம தூக்கம். அச்சானா வச்சானே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தானே வலிக்கும், எனக்கெல்லாம் வலிக்காது. அடி வாங்கணும், வலிச்சவன் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. பேதுருக்கு அதெல்லாம் வலிக்கல. ஏன்னா ஒரு மீனவர், செம்ம மீன், டெய்லி மீன்,
அவருக்கு பாடி எப்படி இருக்குதுன்னா கொழு கொழு பம் மாதிரி பாரு, கும் கும் கும்னு பாரு, பராக்கிரமசாலி பாரு. அடுத்து இவன் சிச்சன் கிடப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கும்போது ஆமா, அடுத்து சொல்றாங்க நம்ம அழிந்து போகாதபடிக்கு என்ன எங்க பாப்பாது ஏன் ஆறாவசம் ஆகுது. நம்ம அழிந்து போகாதபடிக்கு என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டிக்கொள்ளும். ஒருவேளை தேவன் நமக்கு சுவாமி நம்மை நினைத்தவார். சுவாமி சில பாவம் சுவாமி எப்ப நீங்க சொல்லாதீங்கப்பா, ஜீசஸ் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சொல்லுங்க, பிரியமானே பரிசுத்தாவே தேவன் சொல்லுங்க. ஆமா, அது மாத்திரம் அவங்களுக்கு தெரியல, அவங்க சொல்லிட்டாங்க. ஆகவே நீங்க கூட சில என்ன பண்ணீங்கன்னாக்கா சொல்றாங்க, கால் அப்பான் த காட், கால் அப்பான் த காட், தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. 7வது வசனத்துல பார்க்கும்போது யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்துச்சு, யார் நிமித்தம் இந்த பொல்ல, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்துச்சு, யார் நிமித்தம் இந்த பொல்லாங்க வந்துச்சு, யார் நிமித்தம் தீங்கு வந்துச்சு, யார் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்துச்சு, யார் நிமித்தம் ஃபால்ட் வந்துச்சு, கெட்டது வந்துச்சு, யார் நிமித்தம் கெட்டது நடந்துச்சு, யார் நிமித்தம் இந்த 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 துக்கம் உண்டாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, யார் நிமித்தம். எல்லாரும் கேட்பாங்க, இது நேச்சுரலியா அல்லது மாரலியா, இது இயற்கையாக வந்ததா அல்லது ஒழுக்கத்துக்காக வந்துச்சா, இதனால இந்த பிரச்சனை வந்துச்சு தெரியல, இல்லை என்ன காரணம் தெரியல, ஒரே குழப்பப்பா. ஏமா கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரோடு கூட இல்லைன்னாக்கா நீங்க எங்க இருந்தாலும் குழப்பம்தாம்மா, நீங்க தான் குழப்பவாதி. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகளே நன்றா விளைக்கொள்ளுங்க. கர்த்தரோடு கூட நீங்க இல்லாத பட்சத்தில், தேவனுடைய பிரசனத்தில் இல்லாத பட்சத்தில், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத பட்சத்தில், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிற பட்சத்தில் நீங்க எங்க போனாலும் காரியம் வாய்க்காது, எங்க போனாலும் காரியம் வாய்க்காது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இடத்துல குழப்பம் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், அலமோதும் குழம்பும், அவன் உயிருக்கு ஆபத்தோடு நேடும். சரக்குகளாம் தூக்கி கடலை தூக்கி போட்டாங்க, நஷ்டம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரோடு கூட இல்லாவிட்டால் நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது, நஷ்டம் உண்டாகும். யோசேப்பு வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. கர்த்தரோடு கூட இந்த யோசேப்பு சிறையிருப்புல போனாரு. என்ன நடந்தது தெரியுமாங்க? போத்திபார் வீட்டில் போனாரு. போத்திபார் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அவரை தூக்கி பிற்பாடு போத்திபார் மனைவி என்ன பண்ணாங்க, வித்தியாசமா அவர் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும்போது பாவத்துக்கு விலகி ஓடினாரு. தூக்கி என்ன பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க. தப்பான வார்த்தை சொல்லி, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அதை பற்றி நெவர் மைண்ட், அதை பற்றி நெவர் நோ ப்ராப்ளம் அப்படி சொல்ல விட, அந்த இடத்துல பிரச்சனை உள்ள ஆட்களுக்கெல்லாம் ரெவலேஷன் சொல்லி கொடுத்தாரு, வெளிப்பாடு சொல்லி கொடுத்தாரு, சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாரு. அதுதான் பிற்பாடு வாழ்க்கையில் 2 வருஷம் கழிச்சு உயர்த்தப்பட்டார். நீ அமர்ந்துடுமா, நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா, நீங்க காத்திருங்கம்மா, நீங்க உண்மையா கர்த்தரோடுங்க. நீங்க எங்க போனாலும் வெற்றி தான். எங்க இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து கத்த காமிப்பாரு. தனியா செட் அப்பார்ட், தனியாக பிரித்தெடுப்பார். நீங்க தேவனுடைய பிள்ளைன்றது கத்த யோசேப்பை கத்த உறுதிப்படுத்தினார், உங்க வாழ்க்கையை கத்த உறுதிப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லை, பிற்பாடு பார்க்கும்போது 8வது வருஷத்துல யார் நிமித்தம் இந்த ஆபத்து, ஒரே பிரச்சனை தான், யார் நிமித்தம் அந்த ஆபத்து அது கேட்கறாங்க. 9வது வருஷத்துல அது மாத்திரம் என்ன கேட்கறாங்க, சமுத்திரம் சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. 9வது வருஷத்துல அங்க சொல்றாரு, சமுத்திரத்தையும் பூமியும், 9வது வருஷம், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். எங்க ஆண்டவர் யார் தெரியுமா? சமுத்திரத்தை உண்டாக்கினார். யார்? நான் எபிரேன், கெத்த பேசுறேன், நான் எபிரேன் சொல்ல, சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், காட் ஃபியரிங், பயபக்தி உள்ளவன் சொல்றாரு. இது வரைக்கும் கரெக்ட் தான். பிதாவாக தேவனை மகிமைப்படுத்துறாரு, யெகோவா தேவனை மகிமைப்படுத்துறாரு, அந்த தேவன் ஜீவனுள்ள தேவனை அறிவிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, கடைசியாக சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க, 10வது வருஷத்துல சொல்றாங்க வார்த்தை, நீ ஏன் இது செய்த, நீ இவ்வளோ பெரிய ஆண்டவர் உடையவனாச்சப்பா, நீ இவ்வளோ பெரிய ஆண்டவனாச்சு. இந்த 10வது வருஷத்துல அங்க பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறான். நான் யார்? நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறேன் என்று தங்கள் அறிவித்தினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, ஏன் இதை செய்தாய்? இந்த வார்த்தை மிக முக்கியமானது. நீ ஏன் இதை செய்தாய்? நீ இது செய்யக்கூடாதுப்பா. மற்றவங்க கர்த்தர் சமூகத்தில் இல்லை, கர்த்தருடைய பிரசனத்தில் இல்லாதவங்களை மற்றவங்க உங்களை சுட்டி காட்டி புத்தி சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வரும். வெக்கமாக வேணும், ஷேமாயிடும், மொக்கையாயிடுவீங்க. ஆகவே மற்றவங்களுக்கு நீங்க தான் புத்தி சொல்லணும், மற்றவர்கள் நீங்க தான் சாட்சியா இருக்கணும், மற்றவர்கள் நீங்க தான் கெத்தா இருக்கணும், மற்றவர்கள் முன்பாக நீங்க தான் அப்படி உயர்ந்திருக்கணும். ஆமா, ஆண்டவர் அப்படி வச்சிருக்காரு. நீங்க சிறந்தவங்க,
பூமியில உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் சொன்னாரு. புகழ்ச்சியில் கீர்த்தனை சிறந்திருக்கும்படி, மகிமையில் சிறந்திருக்கும்படி செய்வேன் சொன்னாரு. அந்த வார்த்தை நீங்க தான். அந்த வார்த்தை ஆகத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதுங்க. அது மாத்திர பிற்பாடு பார்க்கும்போது ஒரு மனம் திரும்புறாரு. இப்படி மனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல அங்க வாசிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. கர்த்தரை நோக்கி என்ன பண்றாரு? விண்ணப்பம் பண்றாரு. 2ஆம் அதிகாரம் சாப்டர் 2 verse 1, 2வது வசனத்திலே, 2வது வசனத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தர ஆன்சர் கொடுத்தாரு. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து குக்கர்லிட்டேன், நீ என் சத்தத்தை கேட்டேன். நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டு உங்க சத்தம் ஆண்டத்தீரு. இவ்வளவு ஆழத்துல போயிருந்தாலும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் நேரம் ஆண்டுட்டு போயிடும். புரியுது? அவரை உண்டாக்குனார்ல, வேற யாரெல்லாம் அந்த சவுண்டு வராது. ஆனா ஆண்டு அது கேட்கும். நீங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் சத்தத்தை கர்த்தர் கேட்பாரு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. பிற்பாடு பார்க்கும்போது 4வது வசனத்துல இப்பதான் புத்தி வருது. புத்தி தெளிஞ்ச போது இளையகுமாரனை போல சொல்றாரு. என்ன சொல்றாங்க? நான் உங்கள் கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்படேன், ஆகிலும் இன்னமும் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். ஆலயத்துக்கு டேய் எங்க போனேன்? வேலைக்கு போனேன், ஃப்ரெண்டு கூப்பிட்டான், கல்யாணத்துக்கு போனேன், ஃபங்க்ஷனுக்கு போனேன், இங்க போனேன், அங்க போனேன், சும்மாவே இல்லை, வீட்டில் கெஸ்ட் வந்துட்டான், இதெல்லாம் சொல்லுகிறீங்க. இதெல்லாம் சொன்னா மீன் வயிற்றுல போயிருப்பீங்க. இதெல்லாம் பண்ண பண்ண மீன் வயிறாமா அது மாதிரி சூழ்நிலை மாட்டிக்குவீங்க. அப்புறமா கடற்பாசி தலையில் சுத்திச்சு ஐயோ குயோ முயன்னு கத்துங்க. ஏமா அதெல்லாம் வேணாமா. இப்போ என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆலயத்தை நோக்க வேண்டும். அவர் அங்கிருந்து என்ன பண்ணாரு? ஆலயத்தை நோக்கி, எருசலேமில் உள்ள தேவாலயத்தை நோக்கி பார்க்க. பரிசுத்த ஆலயம் ஆண்டரே இப்படிதான் இருக்கு ஆண்டர். இப்பெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களா? இவ்வளோ நாள் ஆலயத்து வராமல் இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க? ஐயோ ஆலயத்துக்கு போனோமே, ஆலயத்தை எப்படி பார்க்கமே, நம்ம யோசிக்கல, பேச நேரம் இல்லை. யோசிச்சு பாருங்க. இப்போ பிரியமாடல் நோக்கணும். அடுத்தது பார்க்கும்போது வேற என்ன சொல்றாரு? பார்க்கும்போது 6ஆம் வசனம் வாசிக்கும்போது, என் தேவனாய் கர்த்தாவே நீர் பிராணனை அழிவுக்கு தப்பு வைத்தார். ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்கன்னாங்க, பிராணனை அழிவுக்கு விலைக்கு தப்பு வைக்கிறார். 6ஆம் வசனம், பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாச்சு. தாழ்பாலை ஒன்றும் தாழ்பாலை கத்தை உடைச்சு போடார். வெண்கல கதை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறிக்கிறார். பூமியின் தாழ்பாலை என்ன பண்ற? உடைச்சு போடுற, என்னை அடைக்கிறார்கள். ஆனாலும் என் தேவனா கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பு வைத்து. செத்து கடல அடியில் போயிடாத படிக்க என் ஜீவனை கத்தனை பண்ணாரு, காப்பாற்றாரு. 9வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது சொல்றாரு, இப்ப புத்தி வந்துச்சு, நானோ வேணில் துதி சத்தத்தோடு நமக்கு சோத்திர பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையிலே கர்த்தருக்கு சேர்த்தேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமா, ரட்சிப்பு கர்த்தருடையது. மன்னிப்பு கேட்பது நம்முடையது. பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு கர்த்தருடையது, மன்னிப்பு கேட்பது நம்முடையது. நீங்க மன்னிப்பு கேளுங்க, கர்த்தரவளை மன்னிக்க வல்லவராக. கண்களை மூடமா, ஜெபம் பண்ணுமா. பிரைஸ் தி லார்ட். இது என்ன திரும்பாங்க? வேதனை இல்லாத ஒரு பெரிய விடுதலை, அழிந்து போகாத படிக்க அவங்க வாழ்க்கையில வேதனை இல்லாத ஒரு மிகப்பெரிய விடுதலை, பெரிய ரட்சிப்பு உங்க காத்து. ஒன்று வேதனை இல்லாத சுகம், 2வது வேதனை இல்லாத ஆசீர்வாதம், 3வது வேதனை இல்லாத பாதுகாப்பு, வேதனை இல்லாத நல்ல எதிர்காலம், வேதனை இல்லாத ஒரு விடுதலை கர்த்தர் வாழ்க்கையிலே கர்த்தரை கட்டிடுவார். கண்ணில் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தர்றப்பா. தகப்பனே, இந்த வார்த்தையை மகிமைப்பட்டப்பா, இந்த வார்த்தை எங்களுக்காக நிறைவேற்றினப்பா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த வேதவசனம் அப்படியே பலிக்கிட்டப்பா. நீ கிருபை செய்யப்பா, நீ கிரியை செய்யப்பா, நீ பெரிய செய்யப்பா. எல்லா துதி கனம் மகிமுக சொத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் ஊழலுமே என் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உன் சமாதான கட்டளை இருக்கிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கொடுத்து காத்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வாழ
உம்மை வாழ்த்தி தோற்றேன்.